மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை பிடித்திருக்கிற நம்ம நடிகர் விஜய் அவர்களுடைய அந்த தாவேகா ஆட்சி இப்போ ஊழலை ஒழிக்கிற வேலையை ரொம்ப படுபயங்கரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு மெயின் ஸ்ட்ரீம் சேனல்கள்லாம் தொடர்ந்து டெய்லி அவருடைய அதிரடிகள் சொல்லி பேசிட்டே இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த வேலைலாம் அவர் செய்கிறாரா அப்படின்னு பார்த்தா நிறைய இடங்கள்ல சொதப்பல்களும் நிறைய இடங்கள்ல சறுக்கல்களும் இருக்குது. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படா இவர் ஊழலை ஒழிப்பார், இவர் அதிகாரத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறவரெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏற்கனவே லஞ்ச புகார், ஊழல் புகார், நீதிமன்றத்தால் ஒட்டு வைக்கப்பட்ட நபர்களாகவே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பல அதிர்ச்சி விஷயங்கள்லாம் வருது. பல விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம சொல்ல போகிற ஒரே ஒரு விஷயம், அந்த விஷயத்தை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரேன். நீங்களே முடிவு பண்ணீங்க மக்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம், எதுக்காக பேச போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எதுக்காக பேச போகிறோம்? விஜய் ஆட்சியினுடைய லட்சணம் உங்களுக்கு தெரியணும்னு பேச போகிறோம். யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, தாவேகா அரசாங்கத்தில் இப்போது அதிகாரிகளாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறவர்களுடைய லட்சணம், அது குறித்து பேச போகிறோம். இன்னொரு விஷயம், இடி, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இடி தமிழ்நாடு அரசாங்கத்தை தொடர்ந்து கடிதம் மூலமாக சில விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அனுமதி தாருங்கள், அனுமதி தாருங்க, கேட்டை திறந்து விடுங்க, பூட்டி வச்சிருக்கீங்க, கேட்டை திறந்து விட்டீங்கன்னா நாங்கள் உள்ளே வருவோம், கேட்டை தரங்கன்னு அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. முறையான கடிதம் அனுப்பிட்டே இருக்காங்க. அந்த எல்லா கடிதங்களையும் வாங்கி வாங்கி வழக்கம் போல கிடப்பில் போட்டு, கடந்த ஆட்சிகள் போலவே இவரும் கிடப்பில் போட்டுட்டே இருக்காரு. ஊழலை ஒழிப்பேன்னு சொல்றவர் இடி வருகிறது என்று சொன்னால் இடி ஏதோ ஒரு நோக்கத்தோடு தானே வரும். என்ன நோக்கத்தோடு வராங்க அப்படின்னா, அவர்கள் மாஜி அமைச்சர்கள் மீது குறி வச்சிருக்காங்க. அந்த மாஜி அமைச்சர்கள் நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க இவங்கெல்லாம் இல்லைங்க, அப்படிலாம் நான் பேச மாட்டேன். நேரடியாக பெயர் சொல்லியே சொல்கிறேன். 3 திமுக மாஜி அமைச்சர்கள் மீது குறியாக இருக்கிறது இடி. முதல்ல இவங்களை தூக்கணும்னா நம்முடைய கட்டுப்பாட்டில் அவங்க வருவாங்க அப்படின்னு இடி நினைக்குது. இதற்கு அனுமதி தருவதில் தாவேகா தயக்கம் காட்டுகிறது. என்னங்க, திமுக மாஜி அமைச்சர்கள் மீது புகார்னா டக்குன்னு டிஎம்கே மாட்டி விடணும்னா தாவேகா ஓப்பன் பண்ணுமே, என்ன தயக்கம் காட்டுதுன்றீங்களா? அதை பற்றி தான் விலாவரியாக நான் பேச போகிறேன். நம்முடைய கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இன்னும் நிறைய விஷயங்களை தினந்தோறும் புது புது விஷயங்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இடி ரொம்ப தெளிவாக சொத்து குவிப்பு வழக்குன்னு சொல்லி எல்லார் மேலேயும் வழக்கு போட்டு வச்சிருக்கு. ஏற்கனவே ஒவ்வொரு ஆட்சியிலுமே அந்த வழக்கு இப்போ திமுக ஆட்சியில் இருந்துன்னா திமுக அமைச்சர்கள் இந்த ஆட்சி முடிஞ்ச உடனே அவங்க மேலே அடுத்து வருகிற ஆட்சி போடும். அதிமுக இருந்ததுன்னா திமுக ஆட்சி வந்தோன்னா அதிமுக மேலே போடும். இது தொடர்கதையாக கடந்த 60 ஆண்டுகள் இப்படி சைக்கிளிங் மாதிரி ஓடிட்டே இருந்துச்சு. 2001, 2006 காலகட்டத்தில் அப்போது ஆட்சியில் இருந்தது யாருன்னா அதிமுக. 2001, 2006 காலகட்டத்தில் அதிமுகவில் அமைச்சராக இருந்தவர் அனிதா ராதாகிருஷ்ணன். திருச்செந்தூர் தொகுதியில் அவர் இப்போ போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காரு இல்லையா? அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார்னு அவர் மீது புகார், லஞ்ச புகார், இதெல்லாம் வழக்கு பதியப்பட்டது. கிட்டத்தட்ட 4 புள்ளி, அதை நம்ம டேட்டாவாக கரெக்டாக சொன்னோம்னா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். அதாவது என்னன்னா, 2001, 2006 காலகட்டத்தில் அவர் மீது எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு லஞ்ச புகார், அதாவது சொத்து சேர்த்த வழக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து அதிகமாக சேர்த்து விட்டார், வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துட்டார் அப்படின்னு சொல்லி அவர் மீது வழக்கு பதியப்பட்டது. அப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் அந்த வழக்கின் அடிப்படையில் இன்னும் பல விஷயங்கள் எடுக்கப்பட்டு அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக 2020ஆம் ஆண்டில் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க இடி. அதுக்கு முன்னாடி போட்டது லஞ்ச ஒழிப்பு. இடி 2020 ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை அனிதா ராதாகிருஷ்ணன் மட்டும், அவர் பேரில் மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்து உறுப்பினர் உட்பட கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் மீது வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அப்படி வழக்கு பதிவு பண்ணி அந்த வழக்கு படு வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் 2001, 2006 காலத்துக்கு அப்புறம் வந்தது யாரு? திமுக அரசாங்கம். அப்போ இந்த வழக்கை யார் போட்டிருப்பா? திமுக அரசாங்கம் தான் போட்டிருக்கோம். லஞ்ச ஒழிப்பு புகார் இதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2009, அதாவது 6க்கு அப்புறம் 2009 இவர் என்ன பண்ணுறாருன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுகவிலேருந்து வெளியேறி திமுகவில் ஐக்கியமாகிறார். திமுகவில் சேர்ந்து திமுகவிலே அவர் எம்எல்ஏவா நின்று ஜெயிச்சிடுறார்.
அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் வந்து திமுக எம்எல்ஏவாக தான் இருக்கார். இப்போது கூட அவர் இந்த விசில் எல்லா இடங்களிலும் வெற்றி பெற்றாலும் சில இடங்களில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 108 இடங்கள் தான் விசில் ஜெயிச்சது. பாக்கி இடங்களில் வெற்றி பெற்றார்கள் இல்லையா எதிர்கட்சிகள். அந்த வரிசையிலே ஒரு திருச்செந்தூர்ல அனிதா ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருக்கிறார். இப்போ இந்த வழக்கு வந்து அப்படியே வந்து தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் திரும்ப வந்து விசாரணைக்கு வருது. அப்போ அமலாக்கத்துறை வந்து இவரை விசாரிக்கணும்னு கேட்குறாங்க. அது அப்படியே கிடப்பில் இருக்கு, எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் கிடப்பில் இருக்கு. இப்போ அமலாக்கத்துறைக்கு ஒரு நெருக்கடி. என்ன நெருக்கடினா, ஒரு எம்எல்ஏவாக இருப்பவர், அமைச்சராக இருப்பவர் அல்லது மாஜி அமைச்சர்கள், முன்னாள் முதல்வர்கள், இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும், அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும், அவங்க மேல வந்து விசாரணை பண்ணணும்னா மாநில அரசாங்கத்தினுடைய அனுமதி கடிதம் வேணும். அவங்க அனுமதி கொடுத்தால்தான் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியும். கடந்த ஆட்சி காலத்துல அனிதா ராதாகிருஷ்ணன் மேல இதே வழக்கு திரும்ப டிடி கடிதம் கொடுத்துச்சு. அந்த கடிதத்தை வாங்கி தன்னுடைய எம்எல்ஏ வழக்கு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஓரமா அந்த வழக்கு வந்து அந்த கடிதம் வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. இது வரைக்கும் அனுமதி கிடைக்கல. இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இப்போ விஜய் தலைமையில ஊழலை ஒழிப்போன்னு சொல்லி ஒரு ஆட்சி வந்திருக்கு. அப்ப இவர் ஓகே சொல்லி பர்மிஷன் கொடுக்குமா? இது வரைக்கும் கொடுக்கல. ஏன்டா கொடுக்கல அப்படின்றதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய பிளாஷ்பேக் இருக்கு. அது ஏன் நான் அப்புறமா சொல்றேன். இப்போ அனிதா ராதாகிருஷ்ணனோட நிலைமை தான். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அனிதா ராதாகிருஷ்ணன் பேட்டி கொடுத்தார் திருச்செந்தூர்ல. அப்போ கடுமையாக தாவேகாவையும் விஜயும் குறித்து கடுமையாக விமர்சனம் பண்ணாரு. காங்கிரஸை கடுமையா திட்டினாரு. இந்த மாதிரி வந்து கூட்டணியிலிருந்து தப்பிச்சு போறவங்களை எல்லாரையுமே திட்டினாரு. அதுவும் குறிப்பாக விஜய் ஆட்சி குறித்து ஒரு பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருந்தார். இந்த கேப்ல தான் இடி மறுபடியும் ஒரு கடிதம் அனுப்புது, எங்களுக்கு அனிதா மீது விசாரணை நடத்துறது பர்மிஷன் கொடுங்கன்னு. அந்த லெட்டரையும் வாங்கி ஓரமா வச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு இடையிலேயே 2002 ஆக்சுவலா இந்த வழக்குலாம் போட்ட அந்த காலகட்டத்தில் இடி என்ன பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 சொத்து, யாருடைய சொத்துனா இவருடைய அனிதா ராதாகிருஷ்ணன் சொத்தை இடி வந்து அட்டாச்மெண்ட் போட்டு அதை முடக்கிடுறாங்க, முடக்கத்தில் வச்சிடறாங்க. இது ஒரு பக்கம், இது வழக்காக நடந்துகிட்டு இருக்கு. இதுவரை அவர் மீது அனுமதி வழங்கப்படலை. அதான் கேட்டை பூட்டி வச்சிருக்காங்க. இன்னும் தாவேக்கா திறந்து விடலை. ஏன் திறந்து விடலன்றது பின்னாடி பிளாஷ்பேக் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஏற்கனவே கடந்த வாரத்துல, கடந்த 10 நாளுக்கு முன்னாடி, அதாவது இவங்க ஆட்சி பொறுப்பு ஏற்ற 2வது நாளே தமிழக அரசாங்கத்தை பதவியேற்பதற்கு முன்பாக ஒரு லெட்டர் வந்துருச்சு. என்ன லெட்டர் வந்துச்சுன்னா, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது, விஜய் தான் முதலமைச்சர் ஆக போறாருன்னு அந்த டைலமோ குதிரை பேரம் நடந்துகிட்டு இருந்த அந்த பீரியட்ல குதிரை பேரம் நடந்துச்சுன்னு அவங்க தான் குற்றம் சாட்டுறாங்க. அதை அடிப்படையில் தான் நான் சொல்றேன். உடனே என் மேல பாஞ்சிக்கிட்டு வராதிங்க. இப்போ அந்த சூழ்நிலையில கவர்னர் மாளிகைக்கு நடையா நடந்துகிட்டு இருந்தார் இல்லையா, யாரு? நம்ம இப்போதைய முதலமைச்சர் விஜய். அந்த காலகட்டத்தில் இடில இருந்து ஒரு கடிதம் தலைமை செயலாளருக்கு வருது. என்னடா வருது அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடியே ஒரு கடிதம் வந்துச்சு, பிஎம்ஸ்டியை நீங்க அமல்படுத்துன்னு. அது தனி ட்ராக்கு. இப்போ செந்தில் பாலாஜி மீது நாங்கள் மீண்டும் நடவடிக்கை எடுக்க, விசாரணை நடத்த எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரையும் வாங்கி புதிய அரசாங்கம், விஜய் அரசாங்கம், ஊழலை ஒழிப்பேன்னு சொன்ன அரசாங்கம் ஓரமா வச்சிருக்கு. ஆச்சா, ஏற்கனவே கேஎன் நேருவை எப்படியாவது பிடிக்கணும், ஏற்கனவே அவர் மீது இவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கு ஒன்றிய அரசாங்கம். இந்த 3 பேருக்கு அவங்க குறி வச்சிருக்காங்க. ஆனால் எந்த விதமான அனுமதியோ எந்த விதமான விஷயத்தையும் செய்யாமல் தாவேக அரசாங்கம் அமைதி காக்கிறது. ஏன்டா அமைதி காக்கிறதுனா, ஒரு பிளாஷ்பேக் சொல்றேன். அதிமுக 2 உடையுது. அசம்பிளியில ஃப்ளோர் டெஸ்ட் நடப்பதற்கு ஒரு நாள் முன்பாக அந்த உடைந்த அதிமுகவிலிருந்து ஒரு நான் எங்ககிட்ட 35 எம்எல்ஏ இருக்காங்கன்னு சொன்ன உடனே சிவி சண்முகம் வேலுமணி தரப்ப போய் இப்போதைய முதலமைச்சர் போய் அவர் வீட்டில் போய் பார்க்குறாரு. அவர் பார்ப்பதற்கு முன்பாக ஒரு பெரிய சோஃபா அவர் வீட்டுக்கு போகுது. சோஃபாக்குள்ள என்ன இருந்ததுன்னு நான் சொல்ல விரும்பல. புஷ்பா மாடல்ல ஆட்சி அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். புஷ்பா படம் பார்த்த எல்லாருக்கும் தெரியும். சோஃபா முதல்ல போகுதுன்னா அதுல என்ன இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த அடிப்படையில இவர் போய் எல்லாருக்கும் சால்வா போடுறாரு, எல்லாரையும் பார்க்கறாரு, பார்த்துட்டு கை குலுக்கிட்டு வராரு. அதோட பலனை மறுநாள் ஃப்ளோர் டெஸ்ட்ல எடுத்துக்கிட்டாரு. அங்க 35 பேர் இருப்பாங்கன்னு நினைச்சுதான் இவர் வந்து ஆதரவுலாம் கொடுத்தாரு. போய் கை கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு. அவர் ஆதரவு கிடைக்கும்னு ஆசைப்பட்டாரு. ஃப்ளோர் டெஸ்ட்ல 35க்கு பதிலாக 25 தான் ஓட்டு விழுந்துச்சு. பெரிய அடி. ஏன்னா 32 பேர் இருந்தா தனி அணியாக பிரிச்சிடலான்னு சபாநாயகர் ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தாரு. அங்க பெரிய அடி. எடப்பாடி கிரவுண்ட் லெவல் ஒர்க் பண்ணி 35 பேர்லாம் கிடையாது, 25 பேர் தான் இருக்காங்கன்னு அவர் தரப்புல வந்து ஒரு 22 பேரை தனியா ஒதுக்கி வச்சுட்டாரு. 47 2 ஸ்பிளிட் ஆயிடுச்சு. இப்போ எடப்பாடி கை ஓங்கிருச்சு. இப்போ இந்த கேஸ் 25 பேரும் ஓட்டு வந்து மீறி போட்டாங்க. அது சட்ட சிக்கல் இருக்கு. ஏன்டா இவங்க வந்து வேலுமணி தரப்போ சிவி சண்முகம் தரப்போ ஏன் வந்து விஜய் ஆதரித்தார்கள் என்றால், புதிய அரசாங்கம் வந்து
தங்களுக்கு எந்த விதத்தில் பாதகத்தை ஏற்படுத்தி விடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஏன்னா இவங்க மேல ஏற்கனவே இடி வழக்கு இருக்கு, ஐடி வழக்கு இருக்கு, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இருக்கு, அந்நிய செலாவணி வழக்கு இருக்கு, பணப்பரிமாற்ற அதாவது என்னன்னா வருமானத்துக்கு அதிகமாக அந்நிய செலாவணி சொல்லப்படுகிற பணப்பரிமாற்ற அந்த வழக்கு இருக்கு. ஏராளமான வழக்குகளை இவங்க எல்லாரும் வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து ஊழலின் ஊற்றுக்கண்ணா இருக்காங்க. குட்கா பாஸ்கர்னு சொல்லுவாங்க, விஜயபாஸ்கரை குட்கா விஜயபாஸ்கர்னு சொல்லுவாங்க. ஏராளமான அந்த போதை வஸ்துக்களை வியாபாரம் பண்ணி பெரிய லெவலில் அப்போ நிறைய மாட்டலாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க மேலே அந்த வழக்குகள் இன்னும் தலைக்கு மேலே கத்தியாக தொங்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில புதிய அரசாங்கம் வந்து நான் ஊழலை ஒழிப்பேன்னு ஒரு கோஷத்தோடு மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு உள்ள வந்து உட்கார்ந்துருச்சு இல்லையா. வந்த உடனே அவங்க நேரடியாக நடவடிக்கை யாரை எடுக்கணும்னா, யார் மீது கை வச்சாலும் அது இவர்களுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். கண்ணாடி மாதிரி, கண்ணாடியில் போய் நீங்கள் பயங்கரமாக ஆக்ஷன்லாம் பண்ணாலும் அது கண்ணாடி எது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ உங்களுக்கு திருப்பி காட்டும். அங்கே போய் சீன்லாம் போட முடியாது நீங்கள். இப்போ விஜய்க்கு எப்படின்னா இருதலை கொள்ளி எறும்பாயிட்டார். இப்போ சிவி சண்முகத்தையோ அல்லது வேலுமணியோ நடவடிக்கை எடுக்கிற சூழ்நிலையில் அவர் இல்லை விட்டுட்டாருன்னு வச்சிங்களேன், அதுதான் ஒரு டீல். எங்கள் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, மந்திரி பதவி கொடுப்பீங்கன்னு நம்பணும், கொடுக்கல போய் தொலையுது பரவாயில்ல, ஆனால் நீங்கள் எந்த ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்றது ஒரு டீல், அண்டர் கிரவுண்ட் டீல் அது பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டீல் படி இவங்க விஜய் நடந்து கொள்ளணும் அப்படின்னா, ஏற்கனவே இடி கடிதம் அனுப்பியிருக்குல்ல, செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன், KN நேருன்னு இப்படி சில பேரை கார்னர் பண்ணி இடி வந்து தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்களில் பிடிக்கலான்னு ஐடியா பண்ணுறவங்களுக்கு அனுமதி, அந்த பூட்டின கேட்டை சாவி போட்டு தாவேக்கா திறந்து விட்டு இடி மட்டும் உள்ள வந்தாங்கன்னா அவங்க செந்தில் பாலாஜியை மட்டும் பிடிக்க மாட்டாங்க, அல்லது அனிதா ராதாகிருஷ்ணன் மட்டும் பிடிக்க மாட்டாங்க. அப்படியே அவர்கள் மேல் கை வச்சா அதிமுக சட்ட வல்லுநர்களை விட, அதிமுக கட்சியில் இருக்கிற சட்ட வல்லுநர்களை விட திமுக கையில் இருக்கிற சட்ட வல்லுநர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. அது நல்லாவே ஒன்றிய அரசாங்கமா இருக்கிற நம்ம பாஜக அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும். சமீபத்தில் அவங்க ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானத்தை இதுவரை நம்ம மோடி அவர்கள் தோத்ததே கிடையாது. எல்லாம் கொண்டாந்தாலும் எப்படியாவது பின்வாசல் வழியாவது குட்டிக்காரன் அடிச்சு ஜெயிச்சிருவாரு. ஆனா அந்த டீலிமிட்டேஷன் சொல்லப்படுகிற தொகுதி வரையறை, அப்புறம் பெண்களுக்கான அந்த சதவீத விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொண்டாந்தார் இல்லையா, அது பார்லிமெண்ட்ல தோத்து போச்சு. அதற்கு முதல் குரல் கொடுத்தது திமுக. இங்கதான் தீ பத்த வச்சாங்க, அது நாடு முழுக்க கொழுந்து விட்டு எரிஞ்சுது. அப்ப ஸ்டாலின் சொன்னா இந்தியாவின் முழுமைக்கு இருக்கிற பல மாநில முதல்வர்கள், பல மாநில எதிர்கட்சி தலைவர்களை கேட்கறாங்க அப்படின்றது ஒன்றிய அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும். அந்த அடிப்படையில அவங்க திமுக மேல மட்டும் கை வச்சு, ஒருவேளை தாவேக்கா பரவாயில்லைங்க நீங்க ஆக்ஷன் எடுங்க, செந்தில் பாலாஜி மேல, அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க, நீங்க யார் மேல வேணா ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு வந்து ரொம்ப நேர்மையா அவர் சொன்னால் இவர் மாட்டுவார். எப்படி மாட்டுவார்னா, அடுத்து வந்து நேரா இவங்க திமுக யாரை கை காட்டுனா, எங்க மேல ஆக்ஷன் எடுக்க ஏற்கனவே இடியால செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒரே ஒரு குற்றச்சாட்டை கூட பதிவு பண்ண முடியல. ஓராண்டுக்கு மேல சிறையில வச்சிருந்து ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு. அனிதா ராதாகிருஷ்ணன் மேல எதுவுமே ஏற்கனவே வழக்கு இருக்கு, அட்டாச் பண்ணிருக்கீங்க, ஆதாரங்களை கொடுக்க முடியல. இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. KN நேரு மேல நாங்க வழக்கு போட சொல்லவே இல்லைன்னு உயர்நீதிமன்றம் சொல்லிருச்சு. அந்த அடிப்படையில் அங்கேயும் வந்து அவங்களுக்கு பல்ப் காட்டிடுச்சு. இப்படி சூழ்நிலை இருக்கும்போது இவங்க மேல ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ற நேரத்துல அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு. யார் மேலனா, நம்ம வேலுமணி மேல, விஜயபாஸ்கர் மேல, அங்க இருக்கிற பல பேர் மேல, அதிமுகவுடைய மாஜிக்கள் மேல. அப்போ மாற்றுறது வந்து அவங்க தான் மாட்டுவாங்க. அப்போ நம்ம ரொம்ப சிக்கலுக்கு உள்ளாயிருவோம். ஏன்னா இப்போ 25 MLA-க்களோட ஆதரவோட 144 என்கிற அந்த தடை உத்தரவு எண் இருக்குல்ல, 144 தடை உத்தரவு எண் மாதிரி நம்ம விஜய் ஆட்சிக்கு அவ்வளோ பெரிய பெரும்பான்மை இருக்கிறதா ஃப்ளோரில் டெஸ்ட்ல காமிச்சிட்டாரு. இப்போ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணா சிவி சண்முகம் என்ன செய்வாருன்னு தெரியாது, வேலுமணி என்ன செய்வாருன்னு தெரியாது, விஜயபாஸ்கர் என்ன செய்வாருன்னு தெரியாது. பல விஷயங்களை பொது வழியில வந்து அவங்க உடச்சி விட்டா விஜய்க்கு அசிங்கமா போயிடும். அதனால அவர் அதை கிடப்பில் வச்சிருக்காரு. இதுக்கடையில இன்னொரு விஷயம் இருக்குங்க. இந்த ஊழலை ஒழிக்கிற இந்த பெரிய ஆபத் பாந்தவன் என்ன பண்ணி வச்சிருக்காரு தெரியுமா? இங்கேயும் அதிமுக மாஜிக்கள் தான் முன்னாடி வராங்க. ஊழலை ஒழிப்பேன்னு சொன்னவர் ஊழல் புகாரில் குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தால் கடுமை காட்டப்பட்ட, நீதிமன்றத்தால் நறுக்குன்னு மண்டையிலே கொட்டு வைக்கப்பட்ட அதிகாரிக்கு, IAS அதிகாரிக்கு பதவியை வாரி வழங்கி இருக்கிறது தாவேக அரசு, விஜயனுடைய அரசு. ஏன் இது விஜய்க்கு தெரியாதா? யார் அந்த அதிகாரி அப்படின்னு சொன்னா, அவர் வந்து விஜய் கார்த்திகேயன் அப்படின்னு வந்து ஒரு IAS அதிகாரி.
இவர் மீது வந்து ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்துல நம்ம சென்னை, கோயம்புத்தூர் இந்த இடங்கள்ல அவர் வந்து நிறைய பணிகள் செய்வதற்காக ஒப்பந்த புள்ளி டெண்டர் கோரப்பட்டதுல கிட்டத்தட்ட 98.25 crores, அதாவது என்னன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 கோடி ரூபாய் வச்சுங்க, 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள டெண்டர்கள் சென்னை, கோயம்புத்தூர் இந்த 2 ஊர்களில் நடத்தப்பட்ட டெண்டர்கள்ல 100 கோடி ரூபாய் அளவு மதிப்புள்ள டெண்டர்கள்ல முறைகேடு நடந்தது, இதுல வந்து லஞ்ச புகார் எழுந்ததுன்னு சொல்லி வேலுமணி உட்பட நிறைய பேர் மீது வழக்கு பதியப்பட்டது. அதன் பின் வந்த ஆட்சியின் காரணமாக அது விஷயமா நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கு. அதுல சிக்கிய அதிகாரிகள் யாருன்னா 2 IAS அதிகாரிகள் மாற்றாங்க. அதுல ஒரு அதிகாரி வந்து விஜய கார்த்திகேயன், இவர் IAS, இவர் மீது இந்த வழக்கு இருக்கு. நடவடிக்கை எடுக்கவே இல்லை, புகார் கொடுத்ததோடு அப்படியே கிடப்பில் இருந்துச்சு. ஆனா அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. சின்ன சின்ன 100 ரூபா லஞ்சம் வாங்கின அதிகாரியை பிடிச்சி சஸ்பெண்ட் பண்றாங்க. ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டாங்கன்னா பிடிச்சிடுறாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறவனை சஸ்பெண்ட் பண்றாங்க. இப்படி எங்க நடந்தாலும் சஸ்பெண்ட்னா சிறிய அதிகாரிகள், தாசில்தார், VAO, வந்து கடைநிலை கான்ஸ்டபிள், ரோட்ல கை நீட்டினா அவன் மேல சஸ்பெண்ட். அப்ப பெரிய உச்ச அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கிற IAS மேல ஏதாவது பிரச்சனை வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களான்னு கேள்விகள் நிறைய கேட்கப்பட்டுச்சு. நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடங்குது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, நாங்க வந்து இந்த மாதிரி வந்து ஏற்கனவே இந்த அதிகாரிகள் மீது வழக்கு இருக்கு, இவர்கள் மீது இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு நீதிமன்றம் நறுக்குன்னு அரசு மீது, கடந்த அரசு மீது தலையிலே கொட்டுச்சு. என்ன சொன்னிச்சு தெரியுமா? ஏன் இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கல, சின்னவங்க மேல உடனே ஆக்ஷன் எடுக்கிறீங்களே, இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காததுக்கு என்ன காரணம்னு சொல்லி கடுமையாக திமுக அரசாங்கத்தை சாடியது கடந்த ஆட்சி முடிகிற காலகட்டத்தில். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கு. இந்த விஜய பிரபாகரன் சொல்ற பாருங்க, விஜய கார்த்திகேயன் இருக்காருல்ல, இந்த விஜய கார்த்திகேயனும் KS கந்தசாமி இந்த 2 பேரும் தான் அந்த குற்றச்சாட்டுல சிக்கினவங்க. ஒருத்தர் கோயம்புத்தூர் ஆணையரா இருந்தாரு, ஒருத்தர் சென்னை ஆணையரா இருந்தார். 2 பேருமே வந்து இந்த ஊழல் குற்றச்சாட்டுல மாட்டினவங்க, லஞ்ச புகார்ல மாட்டினவங்க. 100 கோடி ரூபாய் வரைக்கும் லஞ்சம் பஞ்சாயத்து. இதுல இந்த அதிகாரிகள்ல அந்த விஜய கார்த்திகேயன் என்ற அதிகாரி 2 பேருமே வந்து கந்தசாமி 2 பேருமே வேலுமணிக்கு ரொம்ப நெருக்கம். இப்ப விஜய கார்த்திகேயன் இப்போது தாவேக அரசாங்கத்துல மீன்வளத்துறை இருக்குல்ல, மீன்வளத்துறையுடைய ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யற ஸ்டேஜ்ல இருக்கு, எல்லாம் ரெடியா இருக்கு. எஸ்ன்னு சொன்னா இவங்க மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருவாங்க, அப்புறம் வழக்கு நடக்கும். அப்படி லஞ்ச புகாரில் சிக்கிய அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கொடுத்து அதுவும் குறிப்பாக அதிகமாக பண நடமாட்டம் இருக்கிற துறைக்கு அனுப்பி வைத்திருக்கிறது நம்ம தாவேக அரசு, விஜயனுடைய அரசு. இதுதான் ஊழலை ஒழிக்கிற லட்சணமா மிஸ்டர் CM சார் அப்படின்னு கேட்பாங்கல்ல, கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஸோ இது வந்து அவருக்கு தெரிந்து நடந்ததா அல்லது தெரியாமல் நடந்ததா? ஏன்னா மீன்வளத்துறையினுடைய அமைச்சராக நடிகர் இயக்குனர் நம்ம ஸ்ரீநாத் தான் இருக்கார். அவர் போய் உட்கார்ந்துக்கிட்டு பிரஸ் மீட் பண்றாரு, தூத்துக்குடி நகரத்தை துறைமுக நகரமாக்குவேன் அப்படின்னார். புரியலையா? தூத்துக்குடி நகரத்தை துறைமுக நகரமாக்குவேன், இதுதான் தளபதியோட உத்தரவு, தளபதியின் ஆசைனாரு. ஏப்பா அவருக்கு யாராவது சொல்லி புரிய வைங்கப்பா, என்னப்பா அவரு நிதானத்துல பேசுறாராப்பான்னு கிண்டல் அடிச்சிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே தூத்துக்குடி துறைமுக நகரம் தான். தூத்துக்குடியிலேருந்து ஏராளமான ஹார்பர் போக்குவரத்து, துறைமுக போக்குவரத்து நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இந்த அடிப்படையே தெரியாத ஒரு ஆளை நீங்க MLA ஆக்கி வச்சிருக்கீங்க. தூத்துக்குடி மக்களே, நியாயமா இது உங்களுக்கு? அடுக்குமா உங்களுக்கு? உங்களுக்கு அது அசிங்கமா தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க எல்லாரும், கண்டிப்பா கேட்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களை கையில வச்சிருக்கிற, அப்படி வெள்ளந்தியா இருக்கிற எங்க துறையை சேர்ந்த, நான் சினிமாக்காரன் இல்ல, சினிமா துறையை சேர்ந்த ஸ்ரீநாத் அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்களே, ஒரு அப்ராணி. எங்க நம்ம எப்படி ஜெயிச்சோன்னே தெரியாத அளவுக்கு தூத்துக்குடி துறைமுகமா இருக்கிற இடத்தையும் நான் துறைமுக நகரமாக்குவேன்னு சொல்லக்கூடியவர். அவர் இருக்கிற துறைக்கு ஒரு ஆணையர் வரார், அவர் தான் விஜய கார்த்திகேயன். அவர் தான் ஊழல் புகார்ல சிக்கினவர். அவர் இவரை ரூல் பண்ணுவாரு அப்படின்னு இன்னைக்கு பேச்சு அடிபட்டு போச்சு. ஏன்னா ஏற்கனவே அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இதுக்கு இடையிலேயே பாத்தீங்கன்னா இந்த புகார்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்காம கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஆட்சி காலத்துல ஒரு 19-20 மாசம், 20 மாசம்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல கிடப்புல இருந்துச்சு கடிதங்கள்.
எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. அதே நிலை தான் இப்பவும் வரும் அப்படின்னு நம்புறாங்க. என்ன நடக்க போகுது, ஏன் இவருக்கு பதவி கொடுத்தாரு, மீன்வளத்துறை இயக்குனரா விஜய கார்த்திகேயனை நியமிச்சதுல ஏதாவது உள்ளடி வேலை இருக்கா, ஊழலை ஒழிப்பேன்னு சொன்னவர் இதுதான் ஊழல் ஒழிக்கிற லட்சணமா, என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு நடக்குதா, அல்ல அவருடைய ஆட்சி நிர்வாகத்தை அவர் பேரில் வேற யாராவது ரூல் பண்றாங்களா? நான் ஏற்கனவே ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருந்தேன். அதே மாதிரி ஏதாவது நடக்குதா? எதுவுமே புரியலங்க. ஆக மொத்தம் திமுக அமைச்சர்களுக்கு வைக்கப்பட்ட குறியில கூட அவர்கள் டார்கெட் பண்ற ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அந்த டார்கெட் மிஸ் ஆகும். ஏன்னா தாவேக்கா அந்த டார்கெட்டுக்கு செவி சாய்க்காது. செவி சாய்த்தால் தன் மீதான லட்சணங்கள் எல்லாம் உடைஞ்சிரும். ஒரு பிம்பம் நீர்க்குமிழி மாதிரி, மழை காலங்கள்ல நீர்க்குமிழி உருவாகும் இல்லையா, காணல் நீர் மாதிரி நீர்க்குமிழி மாதிரி உருவாயிருக்கிற இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு நாளும் பல்ல காட்டிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு துறையிலும் இப்படி ஏதாவது ஒரு ஏடாகூடங்கள் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் பல பஞ்சாயத்துகள் பேசுவதற்கு. அதுவரை நம்முடைய சேனலை, கோடிங் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்வையிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் சேனல் நடத்தப்படுகிறது. எந்த பின்புலமும் கிடையாதுங்க, யாருடைய சப்போர்ட்டும் கிடையாது. பார்வையாளராக உங்களுடைய சப்போர்ட்ல மட்டும்தான் இந்த சேனல் நடத்தப்படுகிறது. உங்களுடைய ஆதரவு அதிகமாக பெருகிக் கொண்டே இருப்பதற்கு நன்றியும் வாழ்த்துக்களும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.